Welcome guys. Welcome to Bonus Stream Max. CBSE 10th, Chapter 6 Triangles, Exercise 6.3. Fourth sum. In figure, QR by QS equal to QT by PR and angle 1 is equal to angle 2. Show that triangle PQS similar to triangle TQR. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் QR by QS is equal to QT by PRன்னு கொடுத்துருக்காங்க. தென் angle 1 is equal to angle 2 கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். given to prove as usual எழுதிக்கோங்க. ப்ரூஃபில் பார்க்கலாம். angle 1 is equal to angle 2. It is given. அப்போ in triangle PQRல angle 1 is equal to angle 2வாக இருந்தால் PQவும் PRம் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் ஆர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சிம்பிளாகவும் எழுதிக்கலாம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதில் அண்டர்ஸ்டுட் ஆகிடும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க அந்த ரேஷியோவை எழுதிக்கிறோம். QR by QS equal to QT by PR. கொடுத்துருக்க ஈக்குவேஷனை 1ன்னு எழுதிக்கோங்க. இதை செகண்டுன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதில் PRக்கு பதிலாக PQன்னு எழுத போகிறோம். ரொம்ப ஈஸி சம் இது. QR by QS equal to QT by இந்த PRக்கு பதிலாக PQ எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களோட ஃபிகரில் QR by QS equal to QT by PQன்னு வந்துருச்சு. அப்போது இன் ட்ரையாங்கிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? PQS சிமிலர் டு ட்ரையாங்கிள் TQRன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ PQSும் TQR எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் PQS அண்ட் ட்ரையாங்கிள் TQR இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு சைட்ஸும் ப்ரப்போர்ஷனாக இருக்குது. இந்த ஆங்கிள் Q வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. angle Q is equal to angle Q. This is common. அப்போ in triangle PQS similar to triangle TQR by AA similarity. Dear guys, triangles ரொம்ப ஈஸி படிக்கிறது. மற்ற சாப்டர்ஸ் மாதிரி ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருக்காது. ட்ரையாங்கிளில் ரெண்டே கான்செப்ட். ஒன்று பிபிடி, இன்னொன்று சிமிலர். கொடுத்துருக்கிற சம் பேரலல் அப்படின்ற மாதிரி ஏதாவது லைன்ஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது மோஸ்ட்லி பிபிடியை பேஸ் பண்ணி வரும். இல்லை சிமிலர் ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா பாருங்கள். சிமிலர் ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ஏஏ சிமிலாரிட்டியில் ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அவங்க ப்ரப்போர்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சைட்ஸை ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான் உங்களுக்கு. அடுத்த சம் போகலாம். S and T are points on sides PR and QR of a triangle PQR such that angle P is equal to angle RTS. Show that triangle RPQ similar to triangle RTS. ஃபிகர் கொடுக்கல, நம்ம தான் ஃபிகர் வரைஞ்சிக்கணும். அதாவது PQR ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இதில் எஸ்ஸும் Tயும் PR அண்டு QRோட சைட்ஸில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபிகர் கொடுத்துருக்க கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஃபிகர் வரைகிறீங்க.
ஃபிகர் வரைஞ்சால் உங்கள் ஃபிகர் இப்படி தான் வரும். இதில் என்ன கொடுத்துட்டாங்க அவங்கன்னா, ஆங்கிள் பி, அதாவது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டிஎஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்பிக்யூ சிமிலர் டு ஆர்டிஎஸ். வெரி சிம்பிள் சம் கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்பிக்யூ அண்ட் ஆர்டிஎஸ் இதில் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 அவங்களே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த லெட்டர்ஸை பாருங்கள், இதுலேயும் ஆர் இருக்குது, இதுலேயும் ஆர் இருக்குது. ஸோ ஃபிகர் பாருங்கள், ஆர் வந்து காமன். ஸோ ஏஏ சிமிலாரிட்டியில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர். இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூஃப் இது கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நீங்கள் சிமிலர் ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எப்பயுமே எடுத்து எழுதிக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ அண்ட் ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ், இது ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டிஎஸ் கிவன். இங்கே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா அதுக்கு இங்கே கண்டிப்பாக ரீசன் எழுதணும். தென் ஆர் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், ரெண்டுலேயுமே நீங்கள் தனியாக ஆறுன்னும் எழுதலாம், இல்லை நேம் போட்டு எழுதலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்க்கு நேம் போட்டுட்டு எழுதுறீங்க. ஸோ நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் 3ன்னு போட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3 காமன்னு எழுதலாம், இல்லை எப்பயும் போல் பிஆர்க்யூ இஸ் ஈக்குவல் டு டிஆர்எஸ்ன்னு எழுதலாம், ஆர்எஸ்ஆர்டின்னு எழுதிக்கலாம். பிஆர்க்யூ இஸ் ஈக்குவல் டு SRT காமன். அப்போ ட்ரையாங்கிள் RPQ similar to triangle RTS by AA similarity, hence proved. Next sum. In figure, if triangle ABE congruent to triangle ACD, show that triangle ADE similar to ABC. இந்த குட்டி ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபிகர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏ வந்து காமனாக இருக்குது. கான்குரியன்ட் அப்படிங்கிறதுனால சிபிசிடி படி எல்லா சைட்ஸையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. சம் போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போது கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் ஏபிஇ கான்குரியன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி, ஏபியும் ஏசியும் ஈக்குவல். தென் பிஇ இஸ் ஈக்குவல் டு சிடி. தென் ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. பை சிபிசிடி, corresponding parts of congruent triangles. இது வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன்லேருந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ப்ரூஃப் பார்க்கும்போது ஏடிஇயும் ஏபிசியும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எதை சிமிலர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்து எழுதிக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் பாருங்கள், ஏபியும் ஏசியும் ஆல்ரெடி ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஏபி பை ஏடி, இந்த ஃபஸ்ட்டையும் இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஏஇ ஈக்குவல் டு ஏடின்னு இருக்குது. அதாவது ஏ ஈக்குவல் டு பினாலும் பி ஈக்குவல் டு ஏனாலும் ஒன்று தான். ஸோ இது ரைட் சைடு ஈக்குவல் டு திஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏடி அண்ட் ஏசி ஈக்குவல் டு ஏஇ. ஒரே சைடு இருக்கிறத எழுதிக்க. அதே இப்போ இருக்கிற ஈக்குவேஷன் படி எழுதுனீங்கன்னா
ஏபியும் ஏஇயும் வருது. நமக்கு ஒரே சைடு வேணும். அதனால் நான் இந்த ஏடியை இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். எனக்கு அப்படி டேரெக்டாக இருக்குது புரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு லைனை இப்படி சேர்த்துக்கோங்க. பட் இது தேவையில்லை. ஓரளவுக்கு 10th வரைக்கும் வந்துட்டீங்க, மெச்சூர்டான பசங்க தான். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பினாலும் பி ஈக்குவல் டு ஏனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கிறோம். சைட்ஸ் ப்ரப்போர்ஷன் ஆகிடுச்சு. தென் ஆங்கிள் ஏ பாருங்கள். 2 ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் ஏ காமனாக இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள் ADE similar to triangle ABC by 2 பக்கமும் சைடு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எடுத்துருக்கோம். அப்போ சைடு ஆங்கிள் சைடில் தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ SAS similarity. Hence proved. Next sum. In figure, your figure கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் தான் இதோடது. In figure, altitudes AD and CE of triangle ABC. அதாவது ADயும் CEயும் altitudesன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 2 altitudesம் Pயில் intersect ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. Show that triangle. ஒரு 4 subdivisions கொடுத்துருக்காங்க. இந்த 4 subdivisionஸையும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் triangle AEP CDP. இது ரெண்டையும் சிமிலர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ P வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இன் ட்ரையாங்கிள் நான் எழுதிட்டேன். ஆங்கிள் APE is equal to angle DPC. Vertically opposite angles. இங்கே E வந்து 90 டிகிரி, அங்கே D வந்து 90 டிகிரி. பொதுவாக 90 டிகிரி கொடுக்குற சம்மில் AA ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கைஸ். ஆங்கிள் E is equal to angle D. Each 90 degree. Triangle AEP similar to triangle CDP by AA similarity. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் ABD. இந்த க்ரீனில் ஷேட் பண்ணியிருக்க அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக வரும். அடுத்தது CBE. இப்போ இந்த க்ரீன் மேலே நான் ரெட்டும் ஷேட் பண்ணி காட்டேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரெட்டை ஷேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ABD இது ஃபுல்லாக வரும். அடுத்தது உங்களுக்கு CBE இதுவும் சேர்ந்து வரும். இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாருங்கள். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஷேட் பண்ண ஒரே ட்ரையாங்கிள் 2-3 ட்ரையாங்கிள்ஸ் வரதுனால ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஷேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கும்போது ஷேட் பண்ணி படிங்க. பட் ஸ்கூலில் எழுதும்போதோ எக்ஸாம்லேயோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் புரியறதுக்காக ஷேட் பண்ணி ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் அதை விட்டுடலாம். இப்போ CBE இந்த 2 க்ரீன் அண்ட் ரெட்டில் எந்த ஆங்கிள் காமனாக இருக்குது, எதை எடுக்கலான்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே B இன்வால்வ் ஆகுது. இப்போ B வந்து காமன். இங்கே வந்து ADBங்கும்போது இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் வருது நமக்கு. அடுத்த ஆங்கிள் CEBங்கும்போது E ரைட் ஆங்கிள். ஸோ ABDயில் D ரைட் ஆங்கிள், CEBயில் E ரைட் ஆங்கிள், ரெண்டுலேயுமே B இருக்குது. அப்போ இதுவும் AA சிமிலாரிட்டியில் சிமிலராக வருது. நான் உங்களுக்கு எழுதிட்டு காட்டுறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ADB அண்ட் CBEயில் ஆங்கிள் B காமனாக இருக்குது. இங்கே ஆங்கிள் D 90, ஆங்கிள் E 90,
ஸோ ஏஏ சிமிலரில் ரெண்டு சிமிலர். அடுத்த ட்ரையாங்கிள் அடுத்த சப்டிவிஷன் ஏஇபி, அதாவது உங்களோட ஏஇபி இன்னொரு ஆங்கிள் ஏடிபி. அந்த ஃபஸ்ட் நம்ம ஷேட் பண்ணோம் இல்லையா க்ரீன், அது ஃபுல்லாகவும் இந்த போர்ஷனும் கேட்குறாங்க. இதில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ வந்து காமனாக இருக்குது. ஏஇபிலையும் ஏடிபி ரெண்டுலேயுமே ஏ காமனாக இருக்குது. இங்கே இ 90 டிகிரி, இங்கே டி 90 டிகிரி. இப்போ ஏஏ சிமிலாரிட்டியில் இது ரெண்டும் சிமிலர். எழுதிட்டு காட்டுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏஇபி அண்ட் ஏடிபி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, ரெண்டுலேயுமே ஆங்கிள் ஏ இருந்தது. இங்கே இ 90 டிகிரி, இங்கே டி 90 டிகிரி. ஸோ ஏஏ சிமிலாரிட்டியில் இது ரெண்டும் கான்குரியன்ட். லாஸ்ட் சப்டிவிஷன் 4th one. In triangle PDC similar to triangle BEC, பாருங்கள் ரெண்டுலேயுமே சி இருக்குது. அதாவது PDC இந்த ரெட் போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணாலும் இந்த ரெட் போர்ஷன், இன்னொன்று BEC இந்த ரெண்டுலேயுமே சி காமனாக இருக்குது. PDCலையும் BEC ரெண்டுலேயுமே இ காமனாக இருக்குது. இங்கே டி 90 டிகிரி, இங்கே இ 90 டிகிரி. ஸோ ஏஏ சிமிலாரிட்டியில் இதுவும் சிமிலர். இன் ட்ரையாங்கிள் பிடிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிஇசி டி அண்ட் இ ஈச் 90 டிகிரி, சி காமன். ட்ரையாங்கிள் பிடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஇசி பை ஏஏ சிமிலாரிட்டி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.